Dear students, இந்த வீடியோவில் நம்ம ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டாபிக் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த இம்பார்ட்டண்ட் டாபிக் நான் இதை கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம C++ன்னு கிடையாது. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ஒரு 2-3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம ப்ரோக்ராமே பண்ணுவோம். அது எதுக்காக யூஸ் பண்ணால் சம் லாஜிக் உங்களுக்கே தெரியும். எந்த ப்ரோக்ராம் எழுதுனாலே நம்ம ஒரு லாஜிக் எழுதுவோம். ஒரு நம்பர் ஆர்டர் ஈவனை கண்டுபிடிக்கணுனாலே ஒரு லாஜிக் எழுதுவோம். எப்படி கண்டுபிடிக்கணுன்றது, எப்படி சொல்யூஷனை கொடுக்கணுன்றதுக்கு ஒரு லாஜிக்கை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே போல் ப்ரைம் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்குனாலையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்ற ஒரு லாஜிக்கை க்ரியேட் பண்ணுவோம். அப்படின்னும் போது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணாலையும் அப்போ நம்ம லாஜிக்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் கான்செப்ட் ஒன்று தான். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணணும் ப்ரோக்ராமில்ன்ற கான்செப்ட் ஒன்று தான். ஒன்று என்னென்னா சின்டெக்ஸ் வேரி ஆகும். இப்போ நீங்கள் C++ன்னா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சின்டெக்ஸில் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு கிராமரில் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அதே இப்போ ஜாவாவில் வேறு மெத்தடில் அதே ஸ்டேட்மெண்ட்டை வேறு மாதிரி ரெஃபர் பண்ணுவீங்க. பட் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். பட் எழுதுகிற மெத்தட் வேறு. ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கம்பைலர் யூஸ் பண்ணும்போது அதுக்கு புரிஞ்ச இதை மெத்தடில் நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நான் சொல்கிறத இப்போது தமிழில் பேசுகிறேன். இப்போ அதே வேறு லாங்குவேஜ்னால் அவங்களுக்கு லாங்குவேஜில் அதை சொல்லணும். ஓகேவா? இப்போ ஜாப்பனீஸ் ஒருத்தனுக்கு இந்த கான்செப்ட்னா ஜாப்பனீஸ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஜாப்பனீஸில் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஸோ அதே போல் தான் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன சின்டெக்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆல்டர் த சீக்வன்ஸ் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்போ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனல்லே போங்க, திங்க் இன் தமிழில் போய்ட்டு ப்ரீவியஸாக நான் C++ல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் எப்படி இம்பார்ட்டண்ட், ஓகே, அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆல்டர் த சீக்வன்ஸ் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கமாண்டை கொடுக்குறோம். ஓகே, கம்ப்யூட்டர் நம்ம மெஷின் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது அது எப்படி நம்ம அதுக்கு வேலை வாங்கிறதுனா ஒவ்வொரு த்ரூ த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கமாண்டு மூலமாக தான் கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படின்னும் போது ஒரு ப்ரோக்ராம்னும் போது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், குரூப் ஆஃப் கமாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம ப்ரோக்ராம் சொல்கிறோம். ஓகேவா? ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸாக நீ இதை பண்ணு, ஓகே, ஃபஸ்ட்டு நீ இன்புட்டை வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணு, ஃபைனலாக ரிசல்ட்டை கொடு. இது மாதிரி இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, நான் ஆஸ் ஏ ஹியூமன் நம்ம அப்படியே நான் சொன்னால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. கம்ப்யூட்டர் நம்ம மெஷின் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எப்படி நம்ம எந்த லாங்குவேஜில் பேசணும்னா த்ரூ த கமாண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் நம்ம கம்ப்யூட்டர்கிட்டேருந்து வேலையை வாங்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் தட் ஆல்டர் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஆல்டர் த ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா கமாண்டை ஒன்று ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை பண்ணு, தப்பாக இருந்துச்சுன்னா வேறு பண்ண. இப்போ நான் போயிட்டே இருக்கேன், ஒரு 2 ரூட் இருக்குது. ஓகே, ஒரு ரூட்டில் டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு அடுத்த ரூட்டுக்கு போகிறோம். அப்போனா இந்த ரூட்டில் தான் நான் போகிறது ரெகுலராக. அங்கே கண்டிஷன் ஃபெயில், ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அப்போனா நம்ம வேறு ரூட்டில் போகிறோம் இல்லை. ஸோ அதே போல் தான் ஒரு கண்டிஷனை பார்க்குறோம். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் வேறு எக்ஸிக்யூட் பண்ணு. ஓகேவா? இதுதான் alter the sequence of flow of instruction. In a program statement may be executed sequentially, selectively or iteratively. இந்த 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எந்த லாங்குவேஜில் படித்தாலையும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தாலையும் இந்த 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. சீக்வென்ஷியல், செலக்டிவ்லி ஆர் ஐட்ரேட்டிவ். அப்போனா சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட், செலெக்ஷன் ஆர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட், ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். இது 3 தான் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த ப்ரோக்ராம்னாலையும் எழுதுவோம். நம்ம செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் 3 டைப்ஸ் வரும். என்னென்னா சீக்வென்ஷியல், செலக்டிவ் ஆர் டிசிஷன் மேக்கிங். தேர்ட் ஒன் இஸ் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். Every programming languages
provide the statements to support sequence, selection or branching or iteration. branchingனு சொல்லலாம். ஓகே, செலெக்ஷன் சொல்லலாம், டிசிஷன் மேக்கிங் சொல்லலாம், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். அதே போல் வந்து ஐட்ரேஷன்னா அது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஓகே, இதை 3 பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலையும் ஸ்டேட்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். இஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் சீக்வென்ஷியலி த ஃப்ளோ இஸ் கால்ட் அஸ் த சீக்வென்ஷியல் ஃப்ளோ. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு என்னன்னு சொல்கிறாங்க. இஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் சீக்வென்ஷியலி த ஃப்ளோ இஸ் கால்ட் அஸ் எ சீக்வென்ஷியல் ஃப்ளோ. In some situation, if the statements alter the flow of execution, like branching, iteration or jumping and function calls, this flow is called as a control flow. இப்போ என்னென்னா, நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுன்னா அந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா 1 by 1 தான் எக்ஸிக்யூட் ஆகும். 1 by 1 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிங்க, ப்ரோக்ராமில் வந்து ஒரு 10 லைன் இருக்குது, 10 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு லைனை தான் நான் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். 10 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து கம்பைலர் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், உடனே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், தேர்டு ஃபோர்த்து இப்படி தான் பண்ணிகிட்டே வரும் 1 by 1. தட் இஸ் கால்டு த சீக்வென்ஷியல் ஃப்ளோ. இப்போ வந்து என்னென்னா ஆல்டர் த ஃப்ளோ ஆஃப் சீக்வென்ஸ்னால் ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு லைன் எக்ஸிக்யூட் பண்ணுது, செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணுது, தேர்ட் லைனை வரும்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா நீ வந்து ஃபோர்த்து எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா 6th போய்டு. ஓகே, அப்படின்னா இங்கே வந்து என்ன ஆகும்னா ஃப்ளோவே மாத்திரம் 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் வந்து அனதர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் எ ஆல்டர் த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். அது எப்படி பண்ணலான்னா ஐட்ரேஷன், ஜம்பிங் ஆர் ஃப்ளோ ஃபங்க்ஷன் கால் மூலமாக அச்சீவ் பண்ணுறோம். அதை கம்மிங் இதில் வந்து டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சீக்வென்ஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கீங்கன்னா பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகுது, அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 3 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். என்னுடைய ப்ரோக்ராமில் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்து கடைசியில் லாஸ்ட் 10th ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, கம்பைல் பண்ணும். ஓகே, த சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் that are executed one after another only once from the top to bottom. இது எப்படி டாப் டு பாட்டத்துலேருந்து எக்ஸிக்யூட் ஆகும், அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சீக்வன்ஸாக 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும், டாப் டு பாட்டத்தில் எக்ஸிக்யூட் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது 10 ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் 10 ஸ்டேட்மெண்ட்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும், எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஸ்கிப் பண்ணாது. ஓகே, மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் உன் ப்ரோக்ராமில் 10 ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா 10 ஸ்டேட்மெண்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒன்ஸ். அதே போல் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் 1 by 1 ஃப்ரம் டாப் டு பாட்டம். தி ஸ்டேட்மெண்ட்ஸ் do not alter the flow of execution. தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் as a sequential flow of statements. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ளோ வந்து மாற்றாது. இப்போ உதாரணம் நான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே 8th ஸ்டேட்மெண்ட் போகிறதோ இல்லைனா 5th போகிறதோ இல்லைனா வெளியே வர்றதோ அது எதுவுமே இருக்காது, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, தட் இஸ் கால்டு த சீக்வென்ஷியல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். தே ஆல்வேஸ் எண்ட் வித் எ செமிகோலன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து செமிகோலன்னா அதுதான் டெர்மினேஷன், அந்த ஸ்டேட்மெண்ட்டோட எண்டு. இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷில் எழுதுகிறோம். ஓகே, ஒரு புஷ்டாப் வைக்கிறோம், புஷ்டாப் வச்சுன்னா அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு, அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே அது வேறு சென்டென்ஸ் கேபிட்டல் லெட்டரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போனா அந்த புஷ்டாப்ன்றது வந்து டெர்மினேஷன். ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னா அந்த புஷ்டாப்பை நம்ம வைக்கிறோம். அதே போல் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா செமிகோலனை பார்த்தோன்னே கம்பைலர் என்ன நினைக்கும், ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு, இப்போ அடுத்தது நியூ ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் வந்து சீக்வென்ஷியல் ஃப்ளோ ஆஃப் ஸ்டேட்மெண்ட். தே ஆல்வேஸ் எண்ட் வித் எ செமிகோலன். புரியுதா? ஸோ திருப்பி ஒரு ரிமைட் பண்ணால், ஸோ சீக்வென்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் என்னென்னு பார்த்தோம். அது என்னென்னா 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும், அதே போல் வந்து டாப் டு பாட்டம் எக்ஸிக்யூட் ஆகும், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸும் எண்ட் வித் செமிகோலன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸ். செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும்.
ஓகே, நம்ம வந்து கம்மிங் வீடியோஸில் வந்து அது எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வந்து இந்த வீடியோவில் வந்து கான்செப்ட் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சீக்வன்ஸ்னால் என்ன, செலெக்ஷன்னா என்ன, கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் இது வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கான் பாருங்கள், ஃப்ளோ டயக்ராம். ஓகே, ஏற்கனவே நம்ம அல்காரிதம் ஃப்ளோ சார்ட்லாம் பார்த்தோம். இங்கே வந்து ஃப்ளோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் என்ட்ரி, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே வந்துடும். இதுதான் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போன்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னா ஆர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். லிசன், செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். இதில் என்னென்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். ட்ரூன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகுது, ஃபால்ஸ்னால் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, எக்ஸிக்யூட் ஆகல வெளியே வருது. இப்போ அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். சீக்வன்ஸுக்கும் செலெக்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? சீக்வன்ஸில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே வந்துடும், ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. சப்போஸ் கண்டிஷன் ஃபெயிலாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18. கண்டிஷன்றது என்னென்னா ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 18. ஓகே, இப்போ என்னுடைய ஏஜ் வந்து 21 வச்சுக்கோங்க. 21 வந்து கிரேட்டர் தென் 18னா ட்ரூ. அப்போனா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஓகே, ட்ரூன்னா இப்போ என்னுடைய ஏஜ், ஓகே, ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருந்துச்சுன்னா எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். இப்போ கண்டிஷனுக்கு என்ன, ஏஜ் தான், நம்ம ஒருத்தருடைய ஏஜ் தான் வாங்குகிறோம். ஓகே, இப்போ நான் ஏஜ் வந்து ஒருத்தர் வாங்கியிருக்கேன், அவருடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 19. ஓகே, 19 ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 18 ட்ரூ. ஆமாம், அப்போனா நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன வரும், இஸ் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஓகே, அவங்க வந்து எலெக்ஷனில் ஓட் பண்ணலாம். இப்போ இன்னொருத்தர் ஏஜ் வாங்குகிறேன், அவனுடைய ஏஜ் வந்து 15 தான். இப்போ கண்டிஷனை செக் பண்ணுறேன், ஏஜ் கிரேட்டர் தென் 18 இல்லை, அவனுடைய ஏஜ் வந்து லெஸ் தென் 18, அப்படின்னா ஃபால்ஸ் கண்டிஷன். அப்போ வந்து எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகும், இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஓகே, இதுதான் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அனதர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதை தான் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். அது டீட்டெயிலாக அங்கே கொடுத்துருப்பாங்க. த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் executed depend upon a condition. If a condition is true, true block set of statement is executed. Otherwise, false block is executed. The statement is also called decision making statement or decision statement or selection statement because it helps in making decision about which set of statements to be executed. இதை தான் வந்து டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்றாங்க. நம்ம எப்படி முடிவு பண்ணணுன்றதை தீர்மானிக்கிறது தான் டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங்னா நான் எதை பண்ணுறது, எதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதை. அப்போனா நான் ஒரு கண்டிஷனை வாங்கி நான் ஏஜை வச்சு தான் நான் டிசைட் பண்ணுறேன். ஒருத்தங்கிட்ட ஏஜ் வாங்கி தான் அவன் வந்து எலிஜிபிளாக இல்லையான்னு நான் வந்து டிசைட் பண்ணுறேன். ஓகேவா? அதே போல் வந்து நம்ம ஒருத்தனுடைய மார்க், நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒருத்தனுடைய மார்க்கை வச்சு தான் நான் வந்து பாஸாக ஃபெயிலான்னு டிசைட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 35 மார்க் தான் பாஸ்னால் அவன் மார்க் வந்து 50 இருந்துச்சுன்னா ஓகே, அவன் வந்து பாஸ் அந்த சப்ஜெக்டில். அதே அவனுடைய மார்க் வந்து 30 இருந்துச்சுன்னா ஃபெயில். அப்போனா நான் வந்து கண்டிஷனை எதை வச்சு செக் பண்ணுறேன், அவனுடைய மார்க்கை வச்சு தான், எக்ஸாம் மார்க்கை வச்சு தான். இதை வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது இப்போ உங்களுக்கே நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க ஒருத்தனுடைய ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போனா நான் என்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுவேன், டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் தான் என்ன வருது, ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம், அவனுடைய மார்க்குன்ற ஒரு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு தான் அவன் பாஸாக ஃபெயிலான்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து படிக்கிற கான்செப்டை வந்து ப்ரோக்ராமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எந்த ப்ராப்ளம் இருந்தாலையும் நம்ம இந்த லாஜிக்கை இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கான்செப்ட்டு நம்ம வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியாக எழுதலாம். ஓகே, தட் இஸ் எ டிசிஷன் மேக்கிங் ஆர் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஓகே, ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். டீட்டெயிலாக நம்ம வந்து கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது வந்து இந்த சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணோம். தேர்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஐட்ரேஷன் ஆர் இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இங்கே வந்து பாருங்கள், கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 2 எக்ஸிக்யூட் ஆகுது அன்டில் த கண்டிஷன் ஃபெயில்ஸ். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரை அந்த ரிப்பீட்டடாக அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்.
சார் எனக்கு புரியலையே, எப்படி சார் இது அது இது வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியுது சார். ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம், ட்ரூனா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும். இங்கே ட்ரூன்னு போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் 1 2ன்னு இருக்குது, திருப்பியும் வந்து கண்டிஷனுக்கே போகுது ஆரோ மார்க்கு. ஃபால்ஸ்ன்னு போட்டு எக்ஸிட்னு வருது. ஓகே, லூப் பாடின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு இது புரியல, எப்படி பண்ணுறது? ஐட்ரேஷன்னா எனக்கு புரியலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உன்னுடைய கிளாஸில் வந்து 60 ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. இப்போ 60 ஸ்டூடெண்ட்டோடைய நம்பரையும் நேமையும் வாங்கணும். ஓகே, அதுக்கு நான் வந்து எப்படின்னா கண்டிஷனை கொடுத்துட்றேன். இஃப் த கண்டிஷன் இஸ் லெஸ் தென் ஆர் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60, இன்புட் ஸ்டூடெண்ட் நம்பர், இன்புட் ஸ்டூடெண்ட் நேம். இப்போ என்னென்னா அந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் வாங்கிடுச்சு, கண்டிஷன் ட்ரூ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செக் 60 வர நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வாங்கிச்சு. அடுத்தது 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60, ஆமாம் 2 வந்து 60யோட கம்மி. உடனே திருப்பி செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் வாங்கும். அடுத்தது தேர்ட் ஸ்டூடெண்ட் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60, தேர்ட் ஸ்டூடெண்ட்டோட. இது எப்போ வரும்னா கண்டிஷன் ஃபெயில். கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகும்? 61 வரும்போது. 61 வந்துச்சுன்னா 61 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60, கண்டிஷன் ஃபெயில், வெளியே வந்துடும். அப்போனா ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா, a group of statements are repeatedly executed. ஓகே, கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வர அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு ஆஸ் எ ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, புரிஞ்சுதா? த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தட் ஆர் ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்டட் பேஸ்ட் அப்பான் எ கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வர அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். If a condition evaluates true, the set of statements true block is executed again and again. As soon as the condition becomes false, okay, the repetition stops. So condition false ஆகிற வர ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஞாபகம் வச்சுங்க, ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு டைப் ஆஃப் நேம்லேயும் கால் பண்ணலாம். தட் இஸ் கால்டு த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். Okay, looping or iteration statement. The set of statements that are executed again and again is called the body of the loop. ஒரு ஸ்டேட்மெண்ட் லூப்பில் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு, இல்லை ரிப்பீட்டட், அதுதான் பாடி ஆஃப் த லூப். அங்கே தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும். அதை தான் வந்து பாடி ஆஃப் த லூப்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, த கண்டிஷன் ஆன் விச் த எக்ஸிக்யூஷன் ஆர் எக்ஸிட் ஃப்ரம் த லூப் இஸ் கால்டு எக்ஸிட் கண்டிஷன் ஆர் டெஸ்ட் கண்டிஷன். ஓகே, இப்போ நான் வந்து கண்டிஷனை வந்து கடைசியாக செக் பண்ணேன்னா அதுதான் வந்து எக்ஸிட் கண்டிஷன். ஓகே, இப்போ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து இதை வந்து லூப்பிங் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 1 by 1 வித் ப்ரோக்ராமிங்கோட நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஜென்ரலி ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்போர்ட் த டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ரைட் ப்ரோக்ராம்ஸ். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் C++, ஜாவா, .NET, ஓகே, பைத்தான், எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது எடுத்தாலையும் சப்போஸ் திஸ் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதுகிறோம், லாஜிக்கு க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, பட் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், ப்ராப்ளத்துக்கு ஏற்ப தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து நான் வந்து ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவேன். நான் வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணுமான்னா இல்லை. அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன், எந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ஒரு சில ப்ரோக்ராமுக்கு நம்ம கண்டிஷனை செக் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு ப்ரோக்ராமுக்கு கண்டிஷன் எதுவுமே கிடையாது. அப்படின்னா நம்ம ப்ராப்ளத்துக்கு ஏற்ப தான் எந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலான்றதை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகே, C++ ஆல்சோ சப்போர்ட்ஸ் திஸ் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட் இன் கமிங் செக்ஷன்ஸ். ஓகே, அதே போல் வந்து அனதர் நோட்டில் பாருங்கள், இன் C++ எனி non-zero இஸ் ட்ரீட்டட் as a true. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 ஆர் நெகட்டிவ் நம்பர் வச்சுன்னா அது கன்சிடர் C++ கம்பைலர் என்னன்னா அதை வந்து ட்ரூன்னு எடுத்துக்கும். 0ன்னு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அவுட்புட் 0 வந்துச்சுன்னா தட் இஸ் ஃபால்ஸ். இதெல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன். இப்போ நீங்கள் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிஷனை எதுவுமே செக் பண்ண மாட்டோம், எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். லிசன் கேர்ஃபுல்லி. சீக்வன்ஸ்னால் நம்ம கண்டிஷன் எதுவுமே செக் பண்ண மாட்டோம், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணது. பட் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் செகண்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது, செலெக்ஷன் ஆர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை என்ன செக் பண்ணுவோம், கண்டிஷனை செக் பண்ணுவோம். கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகும். ஆனால் சீக்வன்ஸில் வந்து எந்த ஜம்பிங்குமே இருக்காது. பட்
இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜம்ப் ஆகும். கண்டிஷனை வந்து எல்லாமே ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். கண்ட்ரோலில் வந்து ஜம்ப் பண்ணும். ஸோ இதை தான் வந்து ப்ரீஃபாக நம்ம வந்து இந்த வீடியோவில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட், செலெக்ஷன் ஆர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன் இஸ் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். அதே போல் செகண்டை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், செலெக்ஷன் ஆர் டிசிஷன் மேக்கிங் சொல்லியிருக்கேன். அதையே இன்னொரு சில இடத்துல பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலாம். இது வந்து கண்ட்ரோல் ஃப்ளோவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது கான்செப்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திருப்பியும் பாருங்கள், ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். கம்மிங் வீடியோஸில் வித் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே போல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா திங்கின் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே. ஓகே, கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி லெசன்ஸ்லாம் போட்டிருக்கோம். இனிமேலும் ப்ரோக்ராமிங் எல்லாமே போட்டுட்டு இருப்போம். அதே போல் இப்போ சிபிஎஸ்சி யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் படித்தாலும் அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங் த வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு புது டாப்பிக்கோடு டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ.